திருட்டு பூனை. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சே தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தோன்றதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்கு தோன்ற இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கவும் முடியாது. நாம ஆசைப்படுறது நமக்கு உடனே கிடைச்சிட்டா அதோட மதிப்பு போயிடும். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா இல்ல, அதான் இந்த ஆசை இன்னும் இருக்குன்னு சொல்றியா? காதலுங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அதை நாம வாங்கிலாம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறதோ சொந்தமாக்கிக்கிறதோ காதல் இல்ல. ஆமா, அது காதல் இல்ல. ஒருத்தவங்களோட நாம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான காதல். எனக்கு இங்க கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி வீட்ல என்னைக்குமே எனக்கு கிடைச்சதே இல்ல. நான் எப்பவும் அந்த மாதிரி அங்க ஃபீல் பண்ணதே இல்ல. நானும் தான். ஏன் நிஷி உன்னை லவ் பண்ணலையா? நான் அவளை இப்ப லவ் பண்றேனா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு நான் தான் காரணம்னா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன் கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் எங்கேயும் கிடைச்சதில்ல. எனக்கும் தான். இந்த மாதிரி ஒரு அன்பை இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே உணர்ந்தது கிடையாது. இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்க போகுதுலாம் தெரியல. ஆனா என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் இப்படியே இருக்க ஆசைப்படுறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நானும் இதே மாதிரி எப்பவும் கூடவே தான் இருப்பேன். ஆனா இது எல்லாத்தையும் இழக்கிற ஒரு நாள் கண்டிப்பா வரும். தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காத. இந்த நொடியை நினைச்சு நீ சந்தோஷமா இரு. அப்படி நினைச்சு என்னால உன்னை விட்டு போகவே முடியாது. அப்புறம் ரோனி,
இங்க பாரு. இந்தா. வேணாம். ஹேய், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு தங்கத்துக்கு? ம், சொல்லுங்க. ம். 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 ஆ. என் மேல என்ன கோவமா இருக்கியா? ஆமா, அப்பா மேலேயும் கோவமா இருக்கேன், அம்மா மேலேயும் கோவமா இருக்கேன். அம்மா மேல கோவமா இருக்கிறதுனால தான் வெளியில நின்னுட்டு இருந்தியா என்ன? ஆ? எனக்கு இங்க கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதான் அம்மா இல்லைன்னா நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா இல்லையா? அம்மா எங்க போனாங்க? தெரியல. இதை சாப்பிடு. இந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாதா? தெரியாது. ஏன் அம்மா எங்க போறேன்னு சொல்லலையா? அம்மா எங்க போறாங்கன்னு அப்பா கிட்ட சொல்றது இல்ல, அப்பா எங்க போறாங்கன்னு அம்மா கிட்ட சொல்றது இல்ல. 2 பேரும் விட்டுட்டு போயிடுறீங்க. அப்பா வேலையா தானம்மா போறேன். ம். அதே மாதிரி தான் அம்மாவும் வேலையா போறாங்க. அம்மா அப்படியா சொன்னாங்க? என் கூட இருக்கிறதுக்கும் அம்மா கூட இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. நீங்க உங்களோட வேலைக்காக நீங்க போயிடுறீங்க, அம்மா வேலைக்காக அவங்க போயிடுறாங்க. அம்மா கால் கூடவா பண்ணல? நீங்க வீட்டில் இருக்கும் போது அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் அம்மா உங்களுக்கு கால் பண்றதே இல்லை. அடடடடடா, என் செல்ல குட்டிக்கு இதெல்லாம் யாரு சொல்லி தராங்க? யாரும் சொல்லி தரல. அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க 2 பேரும் எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அது கூட அப்ப இனிமே எப்பவுமே சண்டை போட மாட்டேன். சரியா? உண்மையாவா? உண்மையாதான். சரி வா போலாம், அம்மா கால் பண்ணலாம். நாம 2 பேரும் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கணும். ஆனா அதான் நடக்கலையே. இப்ப 2 பேரும் அவங்கவுங்களோட வீட்ல கல்யாணம் பண்ணவங்கள புரிஞ்சிக்கவே முடியாம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா? ஆனா இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது பிரச்சனையில தான் போய் முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போயிட்டு இருக்கும்போது வேற வேற விதத்துல ஒரே விஷயத்த சொல்லி நம்மள காயப்படுத்திட்டு இருக்கோம். இது எவ்வளோ வலியா இருந்தாலும் இப்படிப்பட்ட காதலை இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. ஆனா இப்ப நாம போய் தானே ஆகணும். உன் வைஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் ஒரு நினைவா தான் இருக்கும்ல. எனக்கும் அதுல விருப்பம் இல்ல, அவளுக்கும் அதுல விருப்பம் இல்ல. சோ இனிமே அதை பத்தி பேசாத. ஹர்ட் ஆயிட்டியா? உன்னால எப்பவும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன். நீ என்னை எப்பவும் ஹர்ட் பண்ணதும் கிடையாது. இப்ப போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. உனக்கு கால் வந்துட்டு இருக்க தெரியும். சரி எடு. பிரயோஜனம் இல்லை. ஏன்? அவ எப்பவும் ஒரே கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கா. நானும் ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒரே பதிலா சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலா எடுக்காம இருக்கிறதே நல்லது. கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஹலோ.
ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். நாங்க இப்போ வந்துட்டு தான் இருக்கோம். சரி சரி. கிளம்பலாமா? என்னாச்சு? டைம் கிடைக்கும் போதெல்லாம் மெசேஜ் பண்ண. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ம். போலாமா? ம். ஆ, வா போலாம். அட்டன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல. நான் கால் பண்ணும் போதெல்லாம் என் காலை எடுக்காதவரோட காலை இப்ப நான் மட்டும் எதுக்காக அட்டன் பண்ணணும்? ஆ. தேவையில்லாம எனக்காக ப்ராப்ளம் பண்ணாத. ஏற்கனவே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்ல. இந்த வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன். என்ன இருந்தாலும் சரி, நீ அவன் கூட தான் வாழ்ந்தாகணும், புரியுதா? புரியுது. வெளி உலகத்துக்காக தான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அவன் கூட வாழலாம் விருப்பம் இல்ல. நாம பக்கத்துல வந்துட்டோம். இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இப்படியே இருக்கலாம். பிரதர், அந்த தெருமுனையிலே கொஞ்சம் நிறுத்திக்கிங்க. ஓகே சார். பார்த்து ஜாக்கிரதையா போ. நீயும் பார்த்துப்போ. ம். நான் போகிறேன். போலாமா மேடம்? ஆ, போலாம். குட் கேர்ள். காட்டு. என் செல்லம் நல்ல பொண்ணு இல்ல? என் செல்லம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டா. நல்ல பொண்ணு. ம். வழக்கமா உனக்கு சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நீ சந்தோஷமா சாப்பிட்ற. மற்ற நாள்லாம் உனக்கு ஊட்டி விட நான் பின்னாடியே ஓடி வரணும். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு என்ன இவ்வளவு குட் கேர்ளா இருக்க? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்.
தெரியுது. சந்தோஷத்துக்கான காரணம் என்ன? அப்பா இனிமே அம்மா கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னாரு. அப்படியா? முதல்ல எல்லாத்தையும் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடலாம். ம். ரஞ்சினி, ஆ, என் பொண்ணு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. ஆமாப்பா, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். வெரி குட் தங்கம். அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. ஆ. சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டா. இது போதும். வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வா வாமா போலாம். வாங்க 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 வாங்க. போலாமா? வா போலாம், போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்.